நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மாத ஏல சீட்டு நடத்தி பண மோசடி செய்ததாக திமுக நிர்வாகி மீது பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். தமிழகத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மேலும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். தமிழகத்தில் திமுக அரசு மீது பொதுமக்கள் நல்ல நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த அருண்குமார், மணிகண்டன், செல்வராஜ் ஆகியோர் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அதில் பள்ளிப்பாளையம் பகுதியை சேர்ந்த சண்முகராஜ் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ஏல சீட்டு நடத்துவதாக கூறி மாதந்தோறும் 5000 ரூபாய் வீதம் 4 லட்சம் வரை வசூலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சீட்டு முடிந்த நிலையில் பணத்தை சண்முகராஜ் திருப்பி தரவில்லை எனவும் பலமுறை கேட்டும் பணம் கொடுக்க மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தங்கள் பணத்தை மீட்டு தரக்கூறி பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். திமுக நிர்வாகி என கூறி பணம் தராமல் தாமதம் செய்வதாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் திமுக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் நபர்கள் மீது கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழுமையான விசாரணை செய்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தினமுல்லை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் பார்த்திபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.